ரிஷபராசிக்கான பலன். கடந்த ஓராண்டாக விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது ஜென்ம ராசியில் வராரு. இந்த ஜென்ம குருவை கண்டாலே சில பேர் பயப்படுவாங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது வீடு விருச்சிக ராசியை பார்க்கிறார். அவருடைய ரிஷப ராசிக்கு 5வது வீடு சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்க்கிறார். அந்த ராசிக்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்கிறார். ஆக இந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு கலைத்துறையில் உள்ளவங்க, ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க பெயர் புகழ் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. செல்வாக்கு பெருகும். வழக்குகளில் வெற்றி உண்டு. மனக்கவலை, நோய் இதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக நிற்குது. கொடுத்த கடன்களை வசூலிக்கலாம். மீண்டும் கடன் கொடுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட்டுறாதீங்க. வீண் செலவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் கணக்கெல்லாம் நீங்கள் எழுதி வச்சே நீங்கள் செலவு பண்ணுங்கள். அப்போ இந்த ஜென்மகுருவில் அதிகமான உங்கள் செலவுகள் ஆகாது. உடல் உஷ்ணம், வயிற்று வலி, தலைவலி, கண் சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நிற்குது. இந்த ஜாதகத்தில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுங்க. கார உணவு ஆகாது. 8 மணி நேரம் உறக்கம் அவசியம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். காலகாலத்து உணவை சாப்பிட்ருங்க. கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்து ஆகாது. நன்கு ஆலோசித்த பின் நீங்கள் நேரடி விற்பனையோ அல்லது உங்களுடைய வியாபாரமோ அல்லது இந்த ஆன்லைனில் சொல்கிறோமா இல்லைங்களா, இதில் நீங்கள் அதாவது முதலீடு செய்வதாக இருந்தால் நன்கு ஆலோசித்து அதை செய்ய வேண்டும். இல்லையேல் அந்த பணம் நஷ்டப்பட வாய்ப்புகள் உண்டு. காரியங்களை செய்து முடிக்கலாம். சில தடைகள் உண்டு. பெண்களுக்கு குடும்ப உறவு, அன்பு, பாசம் இதெல்லாம் அதிகரிக்கும். தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஏற்ற நேரமாக நிற்கிறது. தொழிலில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் ஓரளவு லாபங்களை நீங்கள் சம்பாதிக்கலாம். சில காரிய தடைகள் உண்டு. அதனால் யோசனை பண்ணி அதுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் சொல்லுவோமா இல்லைங்களா, மாற்று வழி வச்சுக்குங்க. வெளிநாட்டு பயணங்கள் தள்ளி போக வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் சக ஊழியர் அல்லது வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் நீங்கள் பண்பாக பேசி பழக வேண்டும். இல்லை என்றால் அதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை மொத்தத்தில் இந்த ராசிக்காரங்க பேணி காக்க வேண்டும். ஜென்மகுரு ஏதாவது ஒன்று உடலில் சிக்கலை ஏற்படுத்துவார். பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் சமாளிக்கலாம். ஒன்றும் மோசமான ஒரு நேரமாக இல்லை. ஜென்மகுரு தாமதங்களை ஏற்படுத்தும். அதனால் வியாழக்கிழமை குரு பகவானுக்கோ முருகனுக்கோ நீங்கள் பூஜை செய்வது அவசியம். வியாழக்கிழமை முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். வியாழக்கிழமை முடியாதவர்கள் சைவமாக இருக்கலாம். பழங்களை கூட சாப்பிடலாம். இந்த நாளில் குரு பகவானுக்குரிய மந்திரங்களை அல்லது முருகனுக்குரிய நீங்கள் ஜபம் செய்யலாம்.